ரொம்ப அருமையாக கடைசியாக அந்த கிராமத்து ஓரங்களை எல்லாம் ஒரு தொட்டு தொட்டு, கடற்கரை ஓரங்களை ஒரு தொட்டு தொட்டு, அங்கங்கே இளைஞர்கள் பாடி இருக்கிற பாடல்களை எல்லாம் அப்படியே பிட்டு வச்சு பார்த்தீங்களா? சராசரி மனிதன் பாடிய கவிதை, சாதாரண மனிதன் பாடிய கவிதை இது. அதில் எத்தனை உயிர் துடிப்பு இருக்கிறது பாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறார். நல்ல நல்ல சிந்தனை போக்கு. ரெண்டு கட்சியையும் இவ்வளவு நேரம் இருந்து கேட்டிருக்கிற உங்களுடைய அன்புக்கு தனிப்பெரிய கூட்டம், அளப்பரிய கூட்டம். உங்களுடைய அன்புக்கு மிகப்பெரிய நன்றி, வணக்கம். என்ன நெருக்கடி இப்போ, இந்த ரெண்டு பேருடைய செய்திகளையும் வைத்துக்கொண்டு பார்க்கணும். நம்ம அவர் சொல்றார், தமிழை நீங்க ரொம்ப நாளாவே உணர்ச்சி வசப்பட்டே பார்த்துட்டீங்க அப்படின்னு. அது உண்மைதானா? கடைசியில் அவரு பாரதியாரையும் கொண்டு வந்து வச்சு, பாரதியார் இப்படி சொல்லியிருக்கிறார், அழியாது அப்படின்னு அவரும் கிட்டத்தட்ட சத்தியம் பண்ணிடுவார். உங்களுக்கு ஒரு உணர்ச்சி தான் அதுவும். இந்த பக்கத்தில் அவர் கேட்டது உணர்ச்சி வசப்படுகிறோம் அப்படின்னு. இப்போ உணர்ச்சியை நம்ம இந்த பட்டிமன்றத்தை பொறுத்த மட்டும் உணர்ச்சியை கலட்டிடுவோம். ரெண்டு பக்கமுமே உணர்ச்சிகளை கலட்டிட்டு நடைமுறை என்ன முதல்ல அதை பார்க்கணும்ல. நடைமுறை என்ன என்று பார்த்துட்டோம்னு சொன்னால் அப்புறம் இங்கே உள்ளுக்குள்ளே போகிறா நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிடலாம். இதுக்குள்ளே அவங்க கொடுத்துருக்கிற செய்திகளை வச்சுக்கிட்டீங்க. ஒரு மொழி எப்போதுமே வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஒரு மொழி சந்தையில் இருக்கணும். ஒரு மொழி கடைகளில் இருக்கணும். ஒரு மொழி கல்வி தளங்களில் இருக்கணும். ஒரு மொழி அதனுடைய ஆட்சி பீடங்களில் இருக்கணும். அதனுடைய அரசியல் தளங்களில் நிற்கணும். இவ்வளோதான். இது இந்த இந்த எல்லைகளை நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இது அங்கங்கே சுற்றி போக வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. முதல்ல நம்ம இப்போ செய்ய வேண்டிய வேலை, நமக்கு ஒரு பிற மொழிகளுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் ஒரு 5 மொழிகளுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு அதில் ஒரு பெரிய பாரம்பரியம் உண்டு. நீண்ட நெடுங்காலமாக நமக்கு செம்மொழி என்று இன்றைக்கு நாம் புகழ் பெற்றிருக்கிறோம் என்றுனா ஒரு பெரிய தொடர்பு உண்டு நமக்கு. அது நிறைய இருக்க, இன்றைக்கு அதனுடைய நிலை என்னவாக இருக்கு அப்படின்றதுக்காகத்தான் நம்ம எடுத்து பார்க்கணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் நேர நீங்கள், நான் உங்களை எல்லாம் இப்போ நம்ம சமையல் கூடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். எல்லாரும் வரணும். சமையல் கூடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். நகர்ப்புற சமையல் கூடங்களுக்கு. அங்கே என்னுடைய தாயும் என்னுடைய மகளும் என்னுடைய மனைவியும் சமைக்க போகிறாங்க இல்லையா? அப்போ கீழே ஒரு சிவப்பா ஒன்று உட்கார்ந்துருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு என்ன பெயருங்க? கேஸு. நல்ல தமிழில் கேஸு சிலிண்டர்.
அது அப்புறம் அதை இப்போ சொல்லக்கூடாது ஒன்றும். அப்போ அதுக்கு வேறு பெயரே இல்லை. தமிழாசிரியர் வீட்லேயும் அதான் பேர், ஆங்கில ஆசிரியர் வீட்லேயும் அதுதான் பேர். எங்கே ஒரு நாள் 3 மணி தடவை இயக்கம் நடக்கிற இடம் அது இல்லைங்களா? 3 நேரம் இயக்கம் நடக்கிற இடம். அந்த இடத்துல இவ்வளவு நாள் இப்படி ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா, என் புலவர்களை அறைகூவி கேட்கிறேன் நான், தமிழ் புலவர்களே, இந்த ஒரு பொருளுக்கு நீ சொல்லு கொடுத்தியா இதுவரை? நீ என்ன செஞ்சேன்னு கேட்கலாம். நீ தமிழாசிரியர் தானே, நீ என்ன செஞ்சேன்னு? மல்லு கட்டவா? என்னால் மல்லு கட்ட முடியாது. மல்லு கட்ட முடியாது என்னால். அதுக்கு கொடுக்கல. மேலே அது மேலே உட்கார்ந்துருக்க ஒரு அடுப்பு, அது என்னையா? ஸ்டவ்வா? அப்போ நம்ம வீட்டினுடைய அடுப்பு என்ன ஆச்சு? அடுப்பு என்று சொல்லு அடுப்பில் போட்டுட்டான். இனி தலைமுறைக்கும் அந்த சொல் வராது. செத்து போச்சு. என் வீட்டு சமையல் அறையில் என் தமிழ் மொழி செத்து போச்சு. நான் சாப்பிடுகிற கூடங்களிலே சொல்ல வேண்டாமா? அதை செத்து போச்சியா? அடுப்பு முடிஞ்சு போச்சு, ஸ்டவ் நிற்குது. அது மேலே உட்கார்ந்து இருக்குது என்ன? இது மேலே ஒன்று உட்கார்ந்துருக்கே, விசில் அடிச்ச என்னை கூப்பிடுதே, அது என்ன? அது என்ன? அது கூப்பிடுது என்ன? விசில் அடிச்சு என்னை கூப்பிடுது. அது வாடா கிறுக்கா, தமிழ் புலவா, வாடா வாடான்னு கூப்பிடுதே, அது என்ன? அது குக்கர். பால் காஞ்சா மில்க் குக்கரு, சோறாக்குனா ரைஸ் குக்கர் இருக்கு இல்லையா? அப்போ முடிஞ்சிச்சே. அதற்குரிய பானை எங்கய்யா? என் பிள்ளைகளுக்கு இனி பானை தெரியாதியா? என் பேர குழந்தைகளுக்கு இப்போது பானை என்றால் என்னன்னு தெரியாதியா? என் பேரனுக்கு தெரியாது. ஓ, திஸ் இஸ் குக்கர், தட் இஸ் கால்டு பானை. அப்படின்ற இப்போ போச்சு. 3 சொல்லு என் பாட்டன் பூட்டன் தமிழிலே, என் ஏழை மக்கள். இது நாளைக்கு அவனுக்கு இந்த பொருள் வேண்டாமா? நீ மட்டும் இதெல்லாம் வச்சிருப்ப, என் ஓரம் சார்ந்த கிராமத்து சகோதரனுக்கு இது வேண்டாமா? என் விவசாய பெருங்குடி மகனுக்கு இது வேண்டாமா? நீ மட்டும் வசதியாக வாழணும், அவன் இப்படியே காலமெல்லாம் அடுப்பூதியே பிழைக்க வேண்டுமாவன். இப்ப அவனுக்கு என்ன சொல்லு கொடுத்த? அவன் தான் கொடுக்க போறான்னு சொல்லு. அதை நீ ஏத்துக்கிட போறியா? அது இழிசினர் வழக்குன்னு. ஓ இலக்கணம் என்ன சொல்லியிருக்கு? இழிசினர் வழக்கு. குக்கரை சமையலறை பாத்திரம் என்று சொல்லுவது இழிசினர் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டேன்னு என்ன செய்ய? தண்ணி சேர்ந்துறதுக்கு எத்தனை பாத்திரங்கள் இருந்துச்சு, எத்தனை குடங்கள், எத்தனை பொருட்கள்லாம் போச்சு, எத்தனை பொருட்கள் அவ்வளவும் போயிடுச்சு. அதுக்கான பேர்கள் எல்லாம் மங்கி மறைந்து போயாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பூரா எங்கே போய் ஒதுங்கி இருக்கு? அகராதியில் போய் உட்கார்ந்துருக்கு.
அகராதிக்குள்ளே இருந்து அது என்ன செய்ய, அகராதிக்குள்ளே இருக்குது, அது பதனமாக இருக்கட்டும். வலைத்தளத்தில் ஏற்றிடலாம்ன்றாங்க. ஏற்றி என்ன செய்ய, வலைத்தளத்தில் ஏற்றி என்ன செய்ய, வசதியுள்ள 4 பேர் பார்க்கலாம், அவ்வளோதான். முடிஞ்சு போச்சுங்களா? ஒன்று போயிடுச்சு.